வணக்கம், நான் பிஎன் நாகரத்னா பேசுகிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் இன்றைக்கி ஒரு புதுமையான ஒரு டிஷ் ஹைலைட் பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுதான் பருப்பு பொடி. ஆந்திரா பருப்பு பொடி நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க எல்லோரும் ஆந்திரா இந்த ஜென்ரலாக நம்மளால் சேர்க்குறத விட இன்னும் கொஞ்சம் நிறைய ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஹெல்த்துக்கு எல்லாருக்குமே ஃபேமிலியில் ஹெல்த்துக்கு எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஒன்று பொடி சொல்லி கொடுக்க போகிறேன். ஆயில் நத்திங், ஆயிலே கிடையாது, இல்லை வித்தவுட் ஆயில். நீங்கள் பிசைஞ்சு சாப்பிடும்போது சாதத்தில் நீங்கள் நெய்யோ நல்லெண்ணெயோ விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா போதும். ட்ரை பவுடர் எங்கே வேணால் எடுத்துன்னு போகலாம், எத்தனை வேணால் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்று ட்ரை ஸ்பூன் யூஸ் பண்ணணும். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு சொல்கிறேன் பாருங்களேன். எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான், பட் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கேன். ஏன்னா இப்போ எல்லாருக்கும் ஹெல்த் வைஸ் ரொம்ப அவேர்னஸ் இருக்குது. அது இது சாப்பிட்டா அது ஆகிடுமோ, அது சாப்பிட்டா எது சாப்பிட்டா எது ஆகுங்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லும்போதே உங்களுக்கு தெரியும். ஹெல்த்துக்கு என்னென்ன சம்மந்தப்பட்டது எல்லாமே இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ சொல்ல போகிறேன் பாரு. பருப்புடிக்கு எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா வெறும் பருப்பை வச்சு தான் செய்கிறோம். பருப்பு ஓகே, பட் அதுக்கு நிறைய ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸ் பொட்டுக்கடலை நிறைய பேருக்கு தெரியாது இதில் சேர்க்குறாங்கன்னு சொல்லிட்டு பொட்டுக்கடலை தான் நல்லா ஹைலைட் பண்ணோம். ரொம்ப நல்ல ப்ரோட்டீன். அப்புறம் வேர்க்கடலை, அப்புறம் ஆவாரம் பூ சேர்த்துருக்கேன். ஆவாரம் பூ எல்லாருக்குமே ஜென்ரலாக பிபி, டயபிட்டிஸு, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கவங்க எல்லாருக்கும், சின்ன பசங்களும் சாப்பிடலாம், எல்லோரும் சாப்பிட்லாம். ஹெல்த் வைஸ் இஸ் நல்ல இன்க்ரீடியன்ட்ஸ். நெக்ஸ்ட் துவரம் பருப்பு, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு துவரம் பருப்பு, அப்புறம் உளுத்தம் பருப்பு. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். கசகசா, டேஸ்ட்டுக்காக கசகசா, அப்புறம் கடலைப்பருப்பு, வெல்லம், இது பாசிப்பருப்பு, கொஞ்சோண்டு கொள்ளு. ஹெல்த்து கேட்டுங்கல்ல, நிறைய பேர் எது சாப்பிட்டா குண்டாயிடுமோ இழைச்சிருமோன்னு சொல்லுவாங்க. குண்டு ஆகாது, இழைக்கவும் மாட்டாங்க. உங்களுக்கு ஹெல்த்துக்கு நல்லது. கொள்ளு அன்னன்னைக்கு சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபேட்ஸ் இருந்தாலும் அது நேச்சுரலாக தானாகவே கரைஞ்சிடும். உப்பு, பாருங்கள், பெருங்காயம், கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, கருப்பு உளுந்து, கொஞ்சமாக கருப்பு உளுந்து டேஸ்ட்டுக்காக ரொம்ப நல்லது உடம்புக்கு, இந்த தோலியோடு இருக்கிற உடம்பு. அப்புறம் கடுகு, இது நிறைய மிளகு போட்டிருக்கேன். மிளகு, பெப்பர், ஃபுல் பெப்பர். அப்புறம் மிளகா, இந்த சென்னை மிளகா ப்ளஸ் பேடிகை மிளகா 2 போட்டிருக்கேன். நீட்டு மிளகா கொஞ்சம் நல்ல காரசாரமாக இருக்கணும், ஆந்திரா ஸ்டைலுக்கு வேணும்னா நீங்கள் இந்த குண்டு மிளகா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வேண்டாம், நீங்கள் நிறுத்திடலாம். அவ்வளோதான். ஓகே, இப்போ எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். உங்களுக்கு தேவையான பொருள்கள்லாம் இங்கே காமிச்சிட்டேன். இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ சொல்லி கொடுக்க போகிறேன். இதில் நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, எல்லோரும் பார்த்துக்கோங்க. நோ ஆயில், ஆயிலே இல்லாமல் நான் ட்ரை பண்ணி அதை மிக்சியில் கிரைண்ட் பண்ண போகிறேன். ஓகேயா? இப்போ பார்த்துக்கோங்க என்னென்ன கிரைண்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒன்று ஃபஸ்ட்டு வேர்க்கடலை பண்ணிடுறேன். கொஞ்சம் கேஸ் பற்ற விட போகிறேன். ஃபஸ்ட்டு ஹையில் வச்சுட்டு அப்புறமா ஸ்லோ பண்ணிட்டு விடலாம். ஃபஸ்ட்டு வேர்க்கடலை போட்டுறேன். பாருங்கள், இப்போ கையில் தொட்டு பார்த்து நல்ல சூடு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஒரு இதில் விட்டுன்றோங்க, பேசினில். இது ஆறட்டும். இது ஆறுறதுக்குள்ளே இன்னொன்று ஃப்ரை பண்ணிடுறோம். எதுவுமே ஆயில் இல்லாமல் ஃப்ரை பண்ணியிருக்கேம்மா, நோ ஆயில். நெக்ஸ்ட்டு உளுத்தம்பருப்பு. எல்லாமே தனித்தனியாக வறுத்துக்கோங்க. ஏன்னா ஒன்று ஒரு சைஸ் இருக்குது, ஒன்று ஒரு திக்னஸ் இருக்குது. ஸோ ஒன்று வறுக்கும்போது இன்னொன்று இதாகிடும். ஏன்னா பருப்புடியில் நம்ம எண்ணெய் எல்லாம் போடலை, ட்ரை கிரைண்டிங் தான். அதுக்கு தான் உங்களுக்கு தனித்தனியாக வறுத்தனியாக அரைக்கும்போது நல்லா க்ளீனாக நல்லா இருக்கும். இப்போது துவரம் பருப்பு போடுறேன். இது கை பொறுக்கிற சூடு இருந்தால் எடுத்துடுங்க. துவரம் பருப்பு பார்த்திங்களா, உங்களுக்கு தால் சேர்த்துக்கணுங்கிறனால தால் இந்த மாதிரியெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா உங்களுக்கு தினம் ஏதோ ஒரு கொஞ்சம் தால், ஒரு சாம்பார் ரசத்துலேயே தால் சேர வேண்டாம், இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ கையில் தொட்டு பார்த்தா தெரியும் நல்ல சூடு. இப்போ இந்த டைட்டில் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்மெல்லு கொஞ்சம் அந்த ஃபஸ்ட்டு இந்த ஸ்மெல்லு, பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வறுத்தா போதும்.
நெக்ஸ்ட் வந்து ஆவாரம்பூ போடுறோம். ஆவாரம்பூ ரொம்ப வறுக்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான். ஏன்னா நல்லா வாஷ் பண்ணி வெயில நல்லா வச்சு ட்ரையாக இருக்கிற பூ தான் கொண்டு வந்திருக்கோம். அந்த பாண்ட்லி சூடிக்க அது நல்லா சுருங்கிடும். நெக்ஸ்ட் வந்து ஆவாரம்பூ போடுறோம். ஆவாரம்பூ ரொம்ப வறுக்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான். ஏன்னா நல்லா வாஷ் பண்ணி வெயில நல்லா வச்சு ட்ரையாக இருக்கிற பூ தான் கொண்டு வந்திருக்கோம். அந்த பாண்ட்லி சூடிக்க அது நல்லா சுருங்கிடும். பொட்டுக்கடலையும் நாங்கள் ரொம்ப நேரம் இருக்க வேணாமா, இப்படி போட்டுமா திருப்பினுமான்னு எடுத்துடலாம். நீங்கள் ஏன்னா இது ஏற்கனவே நல்லா ஃப்ரை பண்ணி தான் வருது பொட்டுக்கடலை எல்லாம், அதனால் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. இந்த கை சூடு வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது கருப்பு உளுந்து போடுறேன். தோலியோடு இருக்கிற கருப்பு உளுந்து. உங்களுக்கு வேணும்னா இது நிறையவும் போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக ஒரு டேஸ்ட்டுக்காக உடம்புக்கு நல்லது போட்டிருக்கேன், கொஞ்சமாக போட்டிருக்கேன். இது ரொம்ப நேரம் இருக்க வேணாம், ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் தான் எல்லாமே. மிளகு கூடவே இந்த பெருங்காயம் சேர்த்துடலாம். ஏன்னா அது கொஞ்சம் கூட நேரம் வறுக்கிறதுனால பெருங்காயம் வறுபட்டு போயிடும். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த ஸ்மெல்லு தெரியும், மிளகு ஸ்மெல்லு வருது. இப்போ இந்த ஸ்மெல்லு, ஸோ அந்த டைத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதில் மிளகு பெருங்காயம் ரெண்டும் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த பேடகி இந்த மிளகா போட்டுடலாம். பேடகி மிளகா எல்லாம் ஒன்றும் இதில் ஒரே மாதிரி தான் வரும். சரி, 3 மிளகா எடுத்துருக்கையில 3 இதில் போட்டுருவோம். இப்போ இதுலேயே கருவேப்பிலையும் போட்டுருங்க, கையால் போட வேண்டாம், இதுலேயே போட்டுருவோம். ஸோ கருவேப்பிலையும் மிளகா ரெண்டுமே வறுத்தாச்சு. கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுலேயே இருக்கட்டும் ஒரு செகண்டு. இப்போ கேஸ் பற்ற விட்டுட்டு திருப்பி இருக்கிற கொஞ்சம் இந்த கொள்ளை வறுத்து போட்டுருவோம். கொள்ளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும், ஒரே இல்லை நிறைய சேர்த்துக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து கடலைப்பருப்பு
அப்புறம் பாசிப்பருப்பு, இது கொஞ்சம் லைட்டானது தானே, சீக்கிரம் வறுத்துடலாம். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. புரோட்டீன் நிறைய சேரும் உங்களுக்கு, அதோடு சேர்த்து ஃபைபரும் கூடவே வருது. ஸோ இதோட சேர்த்து நம்ம கொஞ்சமாக இந்த இருக்கிற இந்த கசகசாவும் இதில் போட்டுடலாம். இந்த கசகசா தனியாக வறுக்கணுன்னா கொஞ்சம் கருத்துடும் சீக்கிரம். இதோட சேர்த்து வறுத்துடலாம். கசகசா போடுறதுனால என்னென்னா உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அந்த பவுட்ரு சாப்பிட்றதுக்கு என்ஹான்ஸு நல்லா பண்ணும். இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாம், இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லான்னு தோணும். நல்ல தூக்கம் வரும். ஸ்லீப் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. ரெஸ்ட்டு நல்லா எடுக்கலாம் அதில் சாப்பிட்டுட்டு. ஸோ இதுலேயே 1 செகண்ட் இருக்கட்டும். ஓகே, உப்பு அப்படியே போட்டு கூட கொஞ்சம் வறுத்துட்டு போட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லா வச்சுக்கலாம். தொட்டு பார்த்தா தெரியும் சூடு. ஆஃப் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட் இந்த மஞ்சப்பொடி வெல்லம் அரைக்கச்ச போட்டால் போகிறோம். எல்லா இன்க்ரீடியன்ஸும் உங்களுக்கு நல்லா ட்ரையாக வறுத்தாச்சு. இப்போ ஒன்றா மிக்சியில் போட்டு கிறிஸ்பாக கிறிஸ்பு கம் நைஸ் ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பதம் இருக்குது. கிறிஸ்பாகவும் வரைக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் வரைக்கக்கூடாது, தனித்தனியாக இருக்கக்கூடாது. ஒரு சின்ன அந்த மெத்தட் சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த டைட்டில் நிறுத்திடலாம். அவ்வளோ ஒன்றா அரைச்சிட்டு 2-3 ட்ரிப் அரைக்கணும் நிறையா வாட்டி. சரிங்களா? இப்போ ஒன்றா கிரைண்ட் பண்ண போகிறேன் பாருங்கள். இப்போ ஃபைனல் ரவுண்டு பாருங்கள். நம்ம மஞ்சப்பொடி போடவே இல்லை. இப்போ மஞ்சப்பொடி போட்டுறேன். அப்புறம் வெல்லம், நம்ம இது வரைக்கும் கொஞ்சோண்டு வெல்லம், ஏன்னா அந்த டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் உப்பு நல்லா வறுத்து வச்சுருக்கேன். இது என்ன ப்ரிசர்வேஷன், உங்களுக்கு ஒன்றும் இதாகாது. நல்லா வறுத்து அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் எடுத்துருக்கோம். ஸோ இப்போ அரைச்சிரும், அவ்வளோதான். இந்த நைஸுக்கு ஒன்று கிறிஸ்பாகவும் இல்லை நைஸாகவும் இல்லை, நல்லா சாதத்தில் இப்படி போட்டுட்டு பிசைகிற மாதிரி இப்படி பாருங்கள். இப்படி உதிரியாகவும் இருக்கணும், நல்லாவும் இருக்கும். நெய் விட்டு இல்லை நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் பசைஞ்சு சாப்பிட்லாம். ஓகேயா? ஸோ இந்த வாரம் உங்களுக்கு ஆந்திரா ஸ்பெஷல் பருப்பு பொடி சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இதே மாதிரி இன்னும் ஏதாவது ஒரு டிஷ் வேணும், உங்களுக்கு தெரியல அதை பற்றினா அந்த டிஷ் பேர் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பண்ணி நெக்ஸ்ட்டு இதில் வேணால் பண்ணி கொடுவேன். இது ட்ரெடிஷ்னல் டிஷ். ஃபேமிலியோடு எல்லோரும் உங்கள் டைனிங் டேபிளில் ஒரு சின்ன ஒரு கிளாஸ் பாக்ஸில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டேன்னா எல்லோரும் சாப்பிட்றதுக்கு மீது ஒரு ஸ்பூன் சாப்பிட்ருவாங்க சாதத்தில். ஸோ சூடாக சாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. பெரியவங்களே சின்னவங்களே எல்லோரும் இதை சாப்பிட்லாம். நீங்கள் ஆஃபீஸ்க்கும் கையில் எடுத்துன்னு போய் பசைஞ்சு சாப்பிட்லாம். இட்ஸ் எ வெரி குட் டிஷ், என்ஜாயபிள் டிஷ். இதே மாதிரி இன்னும் ஒரு டிஷ்ஷோடு உங்களெல்லாம் சந்திக்கிறேன். வணக்கம். மீண்டும் உங்களை சந்திக்கிற வரைக்கும்